வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகராம். விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சார், குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துடிக்கப்படுவது நீரு, சந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய பங்கன் திரு அளவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு, வென்றிய தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தருப்பது நீரு, போதத் தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல்வயல் சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே, முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தற்போர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை நீரு நீரு, சித்தி தருவது நீரு, திரு அளவாயான் திருநீரே, காணை நீரு நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தரைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனன் தருவது நீரு, திரு அளவாயான் திருநீரே, பூசை நீரு நீரு, புண்ணியமாவது நீரு, பேசை நீரு நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அர்த்தமதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு அளவாயான் திருநீரே, அர்த்தமதாவது நீரு, அவளம் மறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணிய பூசம் பெண்ணீரு, திருத்தரு மாளிகை சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே, ஏனதட்டது நீரு, இருமை உண்டது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, தூய்மை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, ஐடை பொழிதல் சூழத்து அளவாயான் திருநீரே, ராவணன் மேலது நீரு, எண்ண தருவது நீரு, பராங்கமாவது நீரு, பாவம் மறுப்பது நீரு, தராகணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராகணம் திருநீரே, அளவாயான் திருநீரே, மானடு அயன் அறியாத கண்ணும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யதவன் குடி நீரு, ஏழ சேர்க்கம் இன்பம் தருவது நீரே, ஆழமது உண்ட விளச்சியும் அளவாயான் திருநீரே, குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டம் கூட கண் திகைப்பது நீரு, கருதை நீயது நீரு, என் திசைப்பட்ட பொருளால் ஏற்றும் தரையது நீரு, அண்டத்தவர் பணிந்து ஏற்றும் அளவாயான் திருநீரே, ஆற்றல் அதனுடையேறும் அளவாயான் திருநீட்டை போற்றி புகழி நிலாவும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன்பல் உற்றத்தி பிணியாய் நதீர சாக்கிய பாடல் சொத்தும் வல்லவன் அல்லவதாமே, ஆற்றல் அதனுடையேறும் அளவாயான் திருநீட்டை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்றத்தி பிணியாய் நதீர சாக்கிய பாடல் சொத்தும் வல்லவன் அல்லவதாமே. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்வி வேர்மாசின் பிழலையில் ஏசே இறைவராய் நிர்மறைகள் பிழலையில் தலைகுள் காசினை நல்குமே செய்யமே நீர் விழலையில் வைகுடாவினில் உய நல்குமே நீரு பூசி நெறியேற தேரு நெற்பூரு முளையில் வேறு மருளுமே காமன் வேவூத்து மக்கள் நாம விழலையில் சேமம் நல்குமே பிணிகுள் சடையினர் மணிகுள் நிறணிகுள் விழலையில் பணிகுள் கருளுமே மங்கை பஞ்சினர் தூங்க விழலையில் கங்கை முடியினர் சங்கை தோன்றினே அரக்கண் நெறிதர இரக்கம் எய்து நெற்பறக்கு மிளலையில் கரக்கை தம்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினர் இயலும் மிளலையில் பயனும் அருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறியலார் வெறிகொள் மிளலையில் பிரிவதறியதே காளி மாநகர் வாழி சம்பந்தன் வீடி விழலின் மேல் காலும் முடிகளே காளி மாநகர் வாழி சம்பந்தன் வீடி விழலின் மேல் காலும் முடிகளே. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம்.
மறைகுடையாய் தோள்குடையாய் வாசடை மேல் வளரும் குறைகுடையாய் பின்னிரனை என்று உனை பேசின் நல்லால் குறைகுடையார் குற்றம் ஊராய் கொள்கையினால் வியந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுக்கிழமையோனே கணைத்து எழுந்த வெண்கரை சூழ்கடலை திணைத்தனையார் விடற்குறித்த திருந்திய சேவன் என்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேடி ராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுக்கிழமையோனே நின்னடியே வழிபடுவான் நிமிழா நினைக்கத்தை என்னடியே வவ்வேல் என்ற அடல் கூட்டு உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவடும் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே மழை பெறிந்த மன்னவன் தன் மகளை ஓர்வாள் மகிழ்ந்தாய் அடைபெறிந்த கந்தை தங்கும் அவிசடை ஆவூரான் தலைபிடிந்த பழிமகிழ்வாய் தலைவனிந்தாய் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே பாங்கின் நல்லார் படிவும் செய்வார் தூக்கி நல்லார் பாடல் தொழுகளே வணங்கி தாங்கிரில்லும் தலைவனிந்தாலே நீங்கினார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓமான் உணர்ந்த கருத்தனாகி கங்கையாய் தமிழ் சடை மேல் கறந்தாய் அர்த்தனாய ஆதிதேவன் அடியிலேயே ஒன்றாய் முண்டும் ஒன்றார் ஓர் வெங்கனையால் நாலு மன்றார் குழந்தைத்த மன்னவனை கொண்டை இரவன்றை காந்தம் இது என்று எம் பெருமானிந்த நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் குடும்பத்தில் சூழலை அட்டு நின்றாய் அறுவரை கீழடந்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றி ராப்பகலும் நின்றடைவார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே வேட வெண்பொம்பு சித்தமாலும் விளங்கிய நேடான் போர் ஜோதியுள் அயனின்றாய் கேளல் வெண்பொம்பு அணிந்த வெம்மான் பேடைமல் பொன்னடியின் நீரில் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கிழமையோனே வெண் சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடங்களா தஞ்சமில்லா காக்கியம் தத்துவம் துஞ்சலெல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பது இடர்களையாய் நெடுங்கிழமையோனே நீடவல்ல வாக்கரையான் மேய நெடுக்களத்தை சேடர் வாழும் மாமரையும் சிறபுரக்கோன் அழகினால் பாடவல்ல படல் மாலை ஞானசமுந்தன் சும்மா பாடல் பத்தும் பாடவல்ல பாடும் வரைவே ஓம் சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் ஸ்ரீ ஞானசமுந்தர் போற்றி போற்றி அடியும் முடியும் நடுவில் விழாகண்ட பரம்பொரு உணவென்றாலும் செய்யும் பூசைக்கு அருள் செய்யும் பண்பதத்திலேயே கருத மாட்டேன் கொடியதனால் முடிக்காழி கீழோடு வெண்கோமணமும் புனைந்து கையில் தலைப்பிடித்து பணி வெற்றிக்குளவும் அவன் தலைமனையும் சரதமாமே அதிலும் கள்ளம் போவதற்கு நிலைதான் இதயம் தனிலிருந்து கிருபையாகிட சங்கைகள் கலங்க பதியெங்கிலிருந்து விளையாடி பல நிர்மந்த திருமாலே இதயம் தனிலிருந்து சங்கைகள் கலந்த அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு சிவசக்தி பாலனுக்கு சங்கரன் மைந்தனுக்கு மைந்தனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பழனி ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஞானபடி வேலனுக்கு ஞான தண்டாயுதபாணிக்கு அழகிய வேலனுக்கு ஆவிடன் குடியானுக்கு எண்கள் முருகனுக்கு எட்டுக்குடி முருகனுக்கு குமரமலை ஆண்டவருக்கு குன்றக்குடி முருகனுக்கு சிக்கல் சிங்கார வேலனுக்கு வயலூர் முருகனுக்கு அருந்தாச்சலம் முத்திக்கு அருந்தமுடையானுக்கு நல்லூர் கதிர்காம வேலனுக்கு குழந்தை வேலப்பருக்கு திருத்தணி முருகனுக்கு சுவாமிநாதனுக்கு ஆறுமுகசாமிக்கு கட்டளை காவடிக்கு நரகர பிரியனுக்கு விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்களின் மீமை ஒன்றா முடிக்கு துணை முருகா வெடும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணையவன் பன்னீர் தோளும் பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிருமே தடற்கொற்ற மேலே இடதீர தனிவில் நீ வளைத்து பிரிக்க புறத்தினின் தொகையில் வட்டமிட்டு கடற்க புறத்து கருக்க புறத்து கனசக்கரத்தில் இடக்க புறத்து இசைக்க புறத்து திரையே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கை வேல் பூரணியிட்டமாயை கிரகுஞ்சம் குறைத்து அறக்க நேரணியிட்டு வளைந்த இடம் எழுந்து சொற்பேரணி கட்டது தேவேந்திரலோகம் படைத்தது வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட திரவேல் செவ்வேல் திருத்த வேல்வாரி குளித்த வேல் குற்றவேல் சூர்மாது கொன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் நிதியாய் உருவாய் மறுவாய் அருவாய் புகனே செங்கேல் எடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிருதோளும் பதமலர்க்கு அங்கே கருளையும் செங்கோடை குடன் எங்கே வந்த
கோல் எந்தையும் கொடுங்கூற்று எந்தையும் குமரே கண்ணீர் தாளும் கிளம்பும் சதங்கையும் தந்தையும் தன்னுடமும் தோளும் கடம்பும் எனக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆனால் கொஞ்சம் இணையத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் பாடுறதுக்கு ஒரு சில வாய்ப்பு கொடுங்கண்ணா. வணக்கம் சுப்பிரமணியனும் இணைந்திருக்காங்க. அண்ணன் ஏதாவது பேசலன்னா பேசலாம், அப்படி இல்லைன்னா விநாயகர் பாடல் பாடலாம். எங்களுக்கும் அந்த இதில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு.
கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிகள் பலனா. வணக்கண்ணா, பேசுறீங்களாண்ணா இல்ல யார ஆ, பாட வணக்கம் வணக்கம் சுப்ரமணியம். அனைவருக்கும் வணக்கம். மிக நல்ல முயற்சி, பாராட்டுகள். ஆ, ஈசானிய ஞான தேசியர் இல்லைன்னா அந்த காவடி யாத்திரை இல்லை. அவர் வந்து அதிவீர ராமபாண்டியன் மிகப்பெரிய ஒரு மன்னன், தென்காசியை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தவர். அவருடைய அவையை அலங்கரித்த ஒரு குலகுரு, நமக்கும் குலகுருவா இருந்தவர். தமிழ், சமஸ்கிருதம், வானியல், அதுக்கப்புறம் சோதிடம், இந்த மாதிரி பல கலைகளில் மிகப்பெரிய வல்லுனர். அவர் வந்து நமக்கு குலகுருவா இருந்து இந்த காவடி யாத்திரையை மிகச்சரியாக செம்மையாக நமக்கு வந்து அதை அழகா எல்லாம் பண்ணி அன்னதான மடத்தை வந்து இப்படி தான் கட்டணும்னு ஒரு அமைப்பு கொடுத்து நகரத்தாருடைய குலம் வளர பல வகைகளில் பாடுபட்டவர். அவரை நினைந்து இத்தனை வருஷம் நம்ம மறந்துட்டோங்கிறது பரவாயில்ல, இப்போவாது பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி இப்போவாது அவர் நினைச்சு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா இளங்கோ ஐயாவுக்கு மிக பெரிய நன்றி. ஏன்னா ஐயா வந்து எப்படி இருந்தாலும் இந்த நம்மளுடைய முதல் குலகுருவை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப பாடுபடுறாங்க. அநேகமாக இப்போ இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி குலகுரு ஈசானிய ஞான குரு தேசிகரை வழிபட்டு நம்ம துவங்கியிருக்கோம். அதனால எல்லோருக்கும் எல்லாமும் நல்லபடியாக நடந்து ஐயாக்கள் தலைமையில் எல்லா ஐயாக்களோட ஒற்றுமையோட காவடிக்காரங்களோட துணையோட இந்த அன்னதான மட கும்பாபிஷேகம் நடந்து எல்லோருடைய வாழ்வும் சிறக்க என்னுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம். நன்றிகள் பலனா. ஒரு சின்ன அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் மட்டும், குலகுரு ஈசானிய ஞான தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் வராமல் இருந்தாங்கன்னா இந்த பயணம் வந்து நெற்குப்பை மட்டும் அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிளீனாக வந்து வடிவமைச்சது எல்லாமே வந்து ஈசானிய ஞான தேசிகர் ஐயா தான் வந்து வடிவமைச்சு இந்த மாதிரி போகணும், இந்த பிரார்த்தனை இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழனி ஆண்டவருக்கும் நகரத்தார்களுக்கும் ஒரு பெரிய முடிச்சு போட்ட ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணி நமக்கும் இந்த பாக்கியத்தை கெட்டி முருகன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன்னைக்கு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஈசானிய ஞான தேசிகர் ஐயா. அவங்க தான் இந்த கட்டமைப்பு, ஒரு காவடி பயணம் அப்படிங்கிற கட்டமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியது. பல இது சொல்லுவாங்க, இடுமன் தான் காவடி எடுத்தார் அப்படிங்கிறது. அவர் எடுத்தது எனக்கு தெரியல. அவர் வந்து காவடிங்கிறது வந்து 2 மலைகளை தூக்கிட்டு போவார். ஆனால் நம்ம காவடிங்கிறது வந்து வானவில் அந்த டைப்பில் இருக்கும். இது வணக்கண்ணன் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் இதுக்குள்ளே போகல. ஆனால் காவடிங்கிறது செட்டியாருக்கு நகரத்தார்களுக்குங்கிறது கொண்டு வந்தது. அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா வந்து இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா உலகம் எங்கும் காவடி அப்படின்னா அந்த யாத்திரை முதல்ல தொடங்குறது நகரத்தார்கள் அப்படின்னு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயத்த இவ்வளோ பெரிய கட்டமைப்பை கொண்டு வந்தது ஈசானிய ஞான தேசிகர் ஐயா தான். அவர் ஒரு சின்ன தொடக்கம் குமரப்பையா அவங்கள வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு எவ்வளோ 1000 காவடிகள் எத்தனையோ ஊர்களில் நடந்துட்டு இருக்கு. நன்றிகள் பல. தம்பி, இதுல ஒரே ஒரு திருத்தம். குமரப்பையா வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நெற்குப்பை குமரப்பையா என்ன பண்ணாங்கன்னா, முதல் ஆண்டு அவங்க வந்து உப்பு மாற போறாங்க. போனவங்க தனக்கு கிடைச்ச அந்த உப்பு விற்கிறதுனால வந்த லாபமும் பழனி ஆண்டவனை நம்ம தரிசிக்கிற பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவங்களே அவங்களுடைய பீரியட்ல ஈசானிய ஞானகுரு தேசிகர் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து குமரப்பையா போற ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு அவராதான் அவரை குமரப்பையா கூப்பிட்டு நானும் அங்க வரணும்னு சொல்றாரு. அதனால ஐயா குமரப்பையாவை நம்ம வந்து 7 கோயில இணைச்சது குமரப்பையாவே பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி காவடிய முதல்ல வழி நடத்தினது, இந்த யாத்திரையை பெருசாக்கினது நம்ம ஈசானிய சிவாச்சாரியாருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை தம்பி. அண்ணே நன்றிண்ணே. அண்ணே நீங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உள்வாங்கி சொல்லும் போது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து இல்ல, ஏன்னா நம்ம யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இதனுடைய இந்த முதுகுத்தண்டு மாதிரி இருந்து நமக்கு வந்து நம்மில் முதன்மையானவர்னு ஏன் நம்ம வந்து குமரப்பையாவை சொல்றோம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். சரிண்ணா. ஆனால் அடியனை பொறுத்தவர்களுக்குன்னா இன்னைக்கு ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்கிறேன். உங்க மாணவன் தான், நான் எங்கேயும் சொல்லுவேன், உங்க மாணவன் தான். தவறுகள் இயற்கை தான். இல்ல அதெல்லாம் நான் தவறுலாம் சொல்லல தம்பி. ஆனா சரியான இடத்துல சரியானவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் நான் அதை இடைமறித்தேன். சரி, ரைட். நன்றி இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இனிமே நான் அடுத்தடுத்து ஏதாவது பேசும்போது இதை கவனிச்சு நான் சொல்றேன்னா. சரிங்களா? தேங்க்யூ. நன்றிகள் பலனா. நன்றி. வேற யாரும் பேசுறேன்னா பேசலாம். சொல்றாங்க, அதுக்கு அதையும் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. சரிண்ணா.
அதாவது குமரப்பையா போனதுக்கு வந்து அங்கே இருந்து குருவாக எல்லாருக்கும் பண்ணது வந்து நம்ம தெய்வநாயகம் பண்டாரமும் பார்வதி அம்மாளும் அவங்களுடைய இடத்துல இருந்து தான் எல்லாமே நடந்தது. ஈசானிய தேசியரும் அங்கேதான் வந்தாங்க. அவங்க இடத்துக்கு வந்துதான் பழனிக்கு போனது. ஐயா சரிங்க, சொல்லுங்க. முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. ஐயா வேற ஏதாவது சொல்றீங்களா ஐயா? ஐயா என்ன சொல்ற? குமரப்பையா சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தெய்வநாயக பண்டாரமும் பார்வதி அம்மாள் வீட்லயும் இருந்ததுக்கு ஒரு 4-5 வருஷம் அங்கே இருந்துட்டு ஈசானிய தேசியரா அங்கே அழைச்சிட்டு போனது. முதல்ல ஆரம்பம் வந்து தெய்வநாயக பண்டாரமும் பார்வதி அம்மாள் வீட்டுல இருந்த அன்னதானமே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஈசானிய தேசியர் பிரகாரம் பழனிக்கு போனது. சரிங்க சரிங்க, இந்த கருத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு கருத்து தான், அதாவது தெரிஞ்ச கருத்து தான், அதை விடுபட்டுருச்சு. இதையும் நாங்கள் எடுத்துக்கிறோங்க. இவங்க நம்ம அருணாச்சல சிவானனும் பேசணும்னு விருப்பப்படுறாங்க போலாட்டிருக்கு. அருணாச்சல சிவா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும் போல இருக்கு, கேட்கலாமா? கேட்கலாண்ணே, எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்றேன்னே. நல்லதுதான். நான் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப தன்மையாகவும் அற்புதமாகவும், நீங்க யாரையும் காயப்படுத்தாம அதே சமயம் எல்லாருக்கும் உண்டான மதிப்பு கொடுக்கணும்னு ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இதுதான் நம்ம எல்லாருக்குமே வேணும். அடியேன் வந்து பொதுவா நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறது தான் இறைவனுடைய விஷயமாவும் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம யாரையுமே பேதம் பண்றோம், அதாவது மேல இருக்கவங்க கீழே உள்ளவங்களை அரவணைச்சோம், கீழே உள்ளவங்க மேல உங்களை மதிப்பு மரியாதை கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுயமரியாதை வந்து தனியா, அதாவது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிற மாதிரி ஆன்மீகத்துல வந்து சகிசமமா நினைக்கும் போது பெரியவங்க சின்னவங்களை மதிக்கிறதும் சின்னவங்க பெரியவங்களை மதிச்சிடும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா மாறிடும். அத்வைதம் தான் ரொம்ப சிறப்புங்கிறது என்னுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அப்ப இங்க போய் பிரிவினைகள் வராம எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறது தானே பழனி ஆண்டவரா இருந்தாலும் நினைப்பாரு, இல்ல ஈசனா இருந்தாலும் நினைப்பாரு. எதுவா இருந்தாலும் நம்மளுடைய எல்லா இலக்கியங்களும் சமயங்களும் அதைத்தானே சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மைதானா? உண்மை என்ன, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வேதம் சொல்லும். ஏன்னா எல்லாருடைய இதயங்களிலும் வீற்றிருப்பது ஒரு ஆன்மா, அது சிவத்தை சார்ந்திருக்கு. அதனால நீங்க பெரியவங்க நான் பெரியவன் இல்லை, அதனாலதான் நம்ம கும்பிடுனா அது அற கும்பிடும்பாங்க. எல்லாருடைய இதயத்திலையும் இறைவன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அந்த காலத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பணத்தை வச்சு ஒருத்தரை மதிக்கிறது இல்லை, ஒருத்தருடைய பண்பையும் அவர்களுடைய வயதையும் தான் நம்ம மரியாதையா வச்சிருந்தோம். ஆனா காலப்போக்கில் இது வந்து பணத்துலையும் புகழ்லையும் அது வந்து மாறிக்கிட்டு வருது, அது தவறுதான். ஆனா நீங்க குமரப்பையாவை பாத்தீங்கன்னா அவங்களும் சரி, அதுக்கடுத்து வந்த குட்டையாவும் சரி, வேலப்பு செட்டி வைரவன் ஐயாவும் சரி, தெய்வநாயக பண்டாரம் பார்வதி அம்மாவும் சரி, ஈசானிய சிவாச்சாரியாரும் சரி, அவங்களுடைய வரலாறு நம்ம படிச்சு பார்க்கும்போது ஒருத்தர் சார்ந்து எதையா இருந்தாலும் அவங்க எல்லாரும் கலந்து பேசி நகரத்தார்களிடமும் கலந்து கொண்டுதான் முடிவெடுத்திருக்காங்க. அதனால அவங்க யாரையும் விடுதலை இல்லை. அப்படி பண்ணதுனாலதான் இந்த கூட்டு முயற்சிங்கிறது வந்து மிகப்பெரிய பசை. இது வந்து எப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து இவ்வளவு காலத்துக்கு 425 ஆண்டு காலத்துக்கு தாண்டியும் ஒட்டி இருக்குன்னா அதனுடைய மெயின் அந்த ஆரிஜின் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சு நடந்ததுனாலையும் அதனாலதான் சின்னோபத நாயக்கர் அந்த விஜயகிரி துறை வராரு, நத்தம லிங்கப்ப நாயக்கன் வராரு, வர்றவங்க எல்லாம் அவங்களுடைய மருது சகோதரர் வர்றாங்க, எல்லாரும் அவங்க பயணம் அடைகிறாங்க. இந்த பாத யாத்திரையை சிறக்கிறதுக்கு எல்லாரும் பண்ணாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா நாம தான் பெரியவங்கிற மனநிலைக்கு சிலரால் அவங்க நினைக்கலன்னா கூட சுத்தி இருக்கும் சால்ரா போட்டு சில பேர் வந்து அவங்கள பெருசாக்கி விட்டுறாங்க. அதுதான் தப்பே தவிர மற்றபடி அவங்களுமே நல்லவங்க தான். உலகத்துல வந்து எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே. அது சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நேரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கவங்கள வச்சு உளவியல் ரீதியா அவங்க மாறிக்கிறாங்க. ஆனா அதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதாவது நீங்க பேசுறதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா விதத்திலயும் ரொம்ப தன்மையாகவும் அற்புதமாகவும் யாரையும் காயப்படுத்தாம பேசுறீங்க. இது வந்து ரொம்ப பெரிய கலை. இது இந்த மாதிரியான நபர்கள் தான் அந்த நம்ம பெரிய ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு தன்னை எல்லாம் நமக்குள்ள இருக்க முருகன் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்காருங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிற உண்மை. போது அவங்களே அந்த அந்த மாற்றங்கள் வந்து உங்கள மாதிரியான தன்மை இது எப்படி இப்ப பகவத்கீதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும், முருகனுடைய பாடலை படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப படிக்க படிக்கத்தான் நான் தான்ங்கிற அகந்தை எல்லாம் போகுமோன்னு அடியே எனக்கு தோணுது. இது உண்மை. நீங்க பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. உண்மைதான், உண்மைதான். அருணாச்சலேசன். நன்றி நன்றிண்ணா, நன்றி. ஆனால் நன்றிகள் பல. நம்ம கூட குரு அண்ணனும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தேசிகர் குருஜி குமரகுரு அண்ணனும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் அவரும் பேசினா நல்லா இருக்கும். அண்ணா ஒரு 10 நிமிஷம் நான் திருப்பி லைன்ல வந்து பேசுறேன். சின்ன வேலை நான் விஷுவல் பார்த்துட்டு இருக்கேன். பூஜ்ஜியம் முடிச்சுட்டு நான் வந்து பேசுறேன். நன்றிகள் பலன. விநாயகர் பாடல் முத்து வெங்கட் அவங்க பாடுவாங்க. விநாயகர் பாடல் முத்துலட்சுமி வெங்கட் அவங்க பாடுவாங்க. நான் பாடவா? அவங்க இல்லையா? சௌந்தரம் பாடுங்க, யார் வேணாலும் பாடுங்க. யாருமே பாடலைங்கிறனால தான் நான் பேர் சொன்னேன். நீங்க பாடுங்க. சௌந்தரம் சாத்தப்பன் அவங்க பாடுவாங்க. வினை தீர்த்தால் வினை தீர்த்தால் பாடுங்க. யார் வேணாலும் பாடுங்க. விநாயகர் பாடல். கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா, கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா, நினது திருவடி சக்தி மறுகொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட, நிறைய அமுதிசை முப்பளம் அப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய வலை முறி கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பவல் எட்பொறி நிகரில் இனி கதலிக்கனி வர்க்கமும் இளநீரும், மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கர, வலது கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்கை குழைப்பிடி தொப்பன குட்டோடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மறவேனே, தெனன தென தெத்தன நப்பள சிறிய அறுபத மொய் துதிர புனல் திரளும் ஒரு சதை பித்த நினக்குடல் செறி மூளை செரும உதர நிரப்பு செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த தகலத்திடை திமித திமி மத்தல் இடக்கைகள் செகசேசே, எனவே துகு தொத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முளைக்கிட டிமு டிட்டி மெனத்தவிழ் எழுமோசை, இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட, எதிரு நிதி சரரை வெளியிட்டருள் பெருமாளே, கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா, கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா, மருவு மலர் புனை தொத்திர சொற்கோடு வளர்கை குழைப்பிடி தொப்பென குட்டோடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மறவேனே, கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா, கணநாதா எங்கள் கணநாதா காத்தருள் புரிவாய் கணநாதா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அபிஷேகம் கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. ரொம்ப இறைவனுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கே இன்னைக்குதான் ஆச்சு கொடுத்து வச்சிருக்கேன். நாங்களே பார்த்தது இல்ல. கண்ண தண்ணி வருது. அபிஷேகத்தை இன்னைக்கு பார்த்தது வந்து அவ்வளவு ஒரு இதா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றிகள் பல. நன்றிகள் பல. அடுத்து வந்து ஜெயா முருகப்பன், லட்சுமி சொக்கலிங்கம், மீனா குமாரி, ராமசாமி, முத்துலட்சுமி வெங்கட் இருக்கேனே. யார் வேணாலும் பாடலாம். பழனியப்பன் சண்முகம், வசந்தி வைரவன் எண்ணல்,
வினை தீர்த்தாள் யார் வேணாலும் பாடலாம். ஆனா பிள்ளையார் பாட்டு முருகன் எந்த பாட்டு வேணா பாடலாம் முருகன். எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க. ஓகே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியே அஞ்சலன வருவாயே, அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. அடியேனை அஞ்சலன வருவாயே, அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர் செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரி தன் பரபால கந்தனின் செயலே விரும்பியுளம் நினையாமல். அகுமாயை கொண்டுலைகள் விருதா வளைந்துழலும் அடியே அஞ்சலென வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. நகமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோமே. நவலோகம் முங்கை தொழு நிவதி சலங்கிருத நலமான நெஞ்சை கரு விலைக்கோவே. தெவையானை என் புறமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா. திருவாவினன் குடியில் வருவேல் சௌந்தரியம் மேன்மை கண்டதிகள் பெருமாளே. அடியேனை அஞ்சலென வருவாயே, அருஞான இன்பமது புரிவாயே. அடியேனை அஞ்சலென வருவாயே, அருஞான இன்பமது புரிவாயே. அவமாயை கொண்டுலைகள் விருதா வளைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே. அடியேனை அஞ்சலென வருவாயே, அருஞான இன்பமது புரிவாயே. அடியேனை அஞ்சலென வருவாயே, அருஞான இன்பமது புரிவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் பலாச்சி. அடுத்து அருணாச்சல சிவா அவர்கள். அவருக்கு அபிஷேகம். ரமண மகர்ஷி கிட்ட எங்க ஐயா சொல்றாரு. ஐயா எட்டாவது மடாதிபதி ஐயாவுடைய அருணாச்சல சிவா பாடுவாங்க. அருணாச்சல சிவா சண்முகம் தம்பி விருப்பம் உள்ளவங்க பாட சொல்லுங்க, அவங்க பாட சொல்லுங்க, நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணனால கேட்டா வினை தீர்த்தால் அவங்க பாடுவாங்க. இல்ல ஹேண்ட் ரைஸ் வந்து நான் இறக்காம விட்டேன், சாரி. ஆமா ஒரே ஒன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நான் வந்து ரொம்ப வெள்ளனா எழுந்ததுனால இன்னைக்கு சண்டே கொஞ்சம் மெதுவா சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா இருந்த நேரத்துல என் பக்கத்துல இருந்த போன் கீழே விழுந்துச்சு. அந்த சத்தத்துல எழுந்து நான் பாக்குறப்பதான் நீங்க போட்டிருந்த அந்த இதே பார்த்தேன் லிங்க. உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வழியில அது கீழே விழுந்த போன் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறதுதான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இறைவனுக்கு நன்றி ஆச்சு. நன்றிகள் பல. வினை தீர்த்தால் அவங்க பாடுவாங்க. வினை தீர்த்தால் பாடுவாங்க. அப்படின்னு லட்சுமி சொக்கலிங்கம் அவங்க பாடுவாங்க. அதிசயம் அண்ணே, நல்லா பாக்குறேன், கண்ணு கலங்கிட்டு இருக்கு. சிவாய நம. முருகா சரணம். சந்தமிகு செந்தமிழில் மாலை தொடுத்தேன், செந்தில் வழக்கந்தனிடம் தூது விடுத்தேன். அந்த மிகு குகன் நெஞ்சில் இடம் பிடித்தேன், ஆறுமுகன் பேரழகை படம் பிடித்தேன். வண்ணமயில் வாகனத்தில் வேல் முருகன், வள்ளி தெய்வ யானையுடன் மால் மருகன். தென்னகத்தில் வாழுகின்ற சிலை அழகன், என்னகத்தில் காட்சி தந்தான் கலை அழகன். வெந்நீரு நெற்றியிலே பல பழக்க, வெண்ணிலவு கண்களிலே சிலு சிலுக்க. பன்னீரும் மார்பினிலே கம கமக்க, பார்வதியின் பாலன் வந்தான் மனம் கழிக்க. ஓராறு முகம் கண்டேன் உன்னை மகிழ்ந்தேன், உளம் மகிழ்ந்தேன். ஈராறு விழி கண்டேன் என்னை மறந்தேன், சீராளன் ஒரு கண்டேன் செயல் இழந்தேன்.
செந்தாமரை பதத்தில் சரணடைந்தேன். முருகா என அழைத்தேன் முறுவல் கண்டேன். குமரா என அழைத்தேன் கொடுமை கண்டேன். கந்தா என அழைத்தேன் கழித்து நின்றான். கடம்பா என அழைத்தேன் கனிந்து நின்றான். பழனி பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதி சோலையுடன் சுவாமிமலை அழகிய திருத்தணிகை மருதமலை ஆலயங்கள் யாவும் காட்டுவித்தாய். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. முருகா சரணம். நன்றிகள் பல. அடுத்து வினை தீர்த்தாள், அப்படி இல்லைன்னா அலமையில் அவங்க பாடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே. மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ. கதியே சொற்பரவேலே கருவூரேற் பெருமாளே. கதியே சொற்பரவேலே கருவூரேற் பெருமாளே. காலனிடத்து அணுகாதே காசினையேற் பிறவாதே. சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. காலனிடத்து அணுகாதே காசினையேற் பிறவாதே. சீல அகத்திய ஞானமு தேனமுதை தருவாயே. மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே. நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே. நாககிரி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வினை தீர்த்தாள் அவங்க பாடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்புகழ். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய். அருமழலையே மிகுந்த குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய். அருமழலையே மிகுந்த குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய். சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனையுன்றன் அடி சேராய். தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ. மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை
மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க படிவேலா. மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா. பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா. பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா. பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி அண்ணே. நன்றிகள் பலாச்சி. வேற யாரும் பாடுறா பாடலாம். மேகத்தின் மயில் மீது கொண்டதனாலே மேகத்தின் மயில் மீது கொண்ட வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை கொன்மனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. மால் கொண்ட பேதை கொன்மனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா. நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. முருக பெருமாளே. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொளிதான துன்பம் கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மறிமானுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலை மாந்து அலைவேலை அஞ்ச வடிவே எரிந்து அதி தீரா. அறிவால் அறிந்து நிறுத்தால் இறைஞ்சி அடியார் இடைஞ்சல் கலைவோனே. உன்னை அறிவால் அறிந்தொன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அழகான செம்பொன் மலை மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே. அலைவாயு கந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் பல. அலங்காரம் நடந்துட்டு இருக்கனால கேமரா ஆஃப் பண்ணியிருக்காங்க. வேற பாடுறவங்க பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தை தருபத்தை திருநகை அத்தை கிரை சட்டை சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமற்கு சுதிரின் முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முக்கத்தமரர் மடிப்பேன
10 தளரத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெத்த தகுவூரில் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே சித்திக்கயவத்த பரிபுர திட்டப்பரம் வைத்து பயிர திக்கட்குடிக்க கழுகொடுகழுகாட திக்கு பயரட்ட பயிரவி தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு துகடன என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு புகையன பிடியன முது கூகை கொட்பட்டட நட்பற்ற உணரை குத்திப்படையிட்டு குலகிரி கொத்துப்பட ஒட்டு பரவல பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. வேல்முருகா பாடலாமா? பாடுங்க. வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வேல். அப்பன் பழனி அப்பனடா அவன் அருட்பெரும் திரவிய கப்பலடா. அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா. அப்பன் பழனி அப்பனடா அவன் அருட்பெரும் திரவிய கப்பலடா. காண்போம் நாம் அவன் படை வீடு தம்பி கால்வழி மறந்து நடை போடு. கண்டால் நமக்கில்லை ஒரு கேடு காவடி எடுத்து நடமாடு. வணிகனின் குலத்துக்கு தாயாவான் அவன் பலவினில் ஓடிடும் சேயாவான். கவிஞர்கள் பாட்டுக்கு வாயாவான் எங்கு கடும் வகை கண்டாலும் தீயாவான். அப்பன் பழனி அப்பனடா அவன் அருட்பெரும் திரவிய கப்பலடா. பழனிக்கு போவதில் சுகம் அதிகம் அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம். விழுந்து வணங்கினால் வயதீகம் அந்த வீரன் தருவான் பணம் அதிகம். செட்டி மக்கள் இந்த பூமியிலே பல தெய்வத்தை கழித்தது கோடியம்மா. கட்டிய கோவில்கள் ஆயிரமே அதில் கந்தனின் கோயில்கள் யாவையுமே. பெரும் திரவிய கப்பலடா. எழுதப்பன் இல்லாத ஊரும் இல்லை ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை. பழனியப்பனின்றி வம்சமில்லை உங்கள் பரம்பரை கவனின்றி அம்சமில்லை. கால்நடை பயணத்தில் ஓடி வந்தோம் உன் கருணைக்கு தான் உன்னை தேடி வந்தோம். வேலனை காட்டட்டும் வேலனே உன் விழியமை காட்டட்டும் நாயகனே. பழனி அப்பனடா அவன் பெரும் திரவிய கப்பலடா. காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா. வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா. நன்றி. நன்றிகள் பலாஜி. அடுத்து வேற யாரும் பாடனா பாடலாங்க. மஞ்சுளா வசந்தி வைரவன் வசந்தி வைரவன் பாடு. ஓகே ஓகே கேக்குதுல நான் பேசுறது? நல்லா கேக்குதாச்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லது. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. பிள்ளையார் பாட்டு ஒன்று பண்ணிக்கிறேன். பொம்ம பொம்மதா தைய தைய நகுதின் நகு நகுதின் பஜன் கரே உதமித நகுதிமி திதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. பொம்ம பொம்மதா தைய தைய நகுதின் நகு நகுதின் பஜன் கரே உதமித நகுதிமி திதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. திம்மிக்கிடுகட திம்மிக்கிடுகட திக்கு தாள திம்மிக்கிடத கிடத கிடதளத ஓடுதாம் உதமித நகுதிமி திதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. ಅವರು ವಾಸುವೆ ಕರಂಪಾಜಿದಿ ಅಗೆ ನಾಂ ಸದುರ್ ಕಣರಾಜ
ಅವರು ವಾಸುವೆ ಕರಂಪಾಜಿದಿ ಅಗೆ ನಂ ಸದುಕ್ಕಣ ರಾಜ ತಾಲ ಮಂದ್ರ ಬಗುದಾಂ ಸತ್ಸುರ ಮಂಟಳಕಿ ಸುರಭಾಜ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮದ ದೈನ್ಯ ದೈನ್ಯ ನಗುದಿನ್ ನಾಕು ನಗುದಿನ್ ಭಜನ್ ಕರೆ ಉದಮಿತ ನಗುದಿಮಿ ತಿತಾಂ ತಿತಾಂ ತೊಂ ತೈ ತೈ ಕನಬದಿನಾಂ ಸದಾ ವೇಣುವಾಸರೆ ಅಮೃತ ಕುಂಡಲಕಿ ತರಿಕ್ಕಿರ್ಗಡ ತಪಾಲ್ಕಜ ನಾರದ ತುಂಬುರು ವೈನ ಭಜಾಕೆ ನಾರದ ಕಣಮೇ ಉಪಸರ್ಗ ನಾರದ ತುಂಬುರು ವೈನ ಭಜಾಕೆ ನಾರದ ಕಣಮೇ ಉಪಸರ್ಗ ದಿಮ್ಮಿಕ್ಕಿಡ್ಗಡ ದಿಕ್ಕುತ್ತಾಳ ದಿಮ್ಮಿಕ್ಕಿಡದ ಗಿಡದ ದಳದ ಓಡುದಾಂ ಉದಮಿತ ನಗುದಿಮಿ ತಿತಾಂ ತಿತಾಂ ತೊಂ ತೈ ತೈ ಕನಬದಿನಾಂ ಸದಾ ಅವರು ವಾಸುವೆ ಕರಂಪಾಜಿದಿ ತ್ರಿಮಿ ಮಿರುದಂಗ ಅವರು ವಾಸುವೆ ಕರಂಪಾಜಿದಿ ತ್ರಿಮಿ ಮಿರುದಂಗ ನವಾಬು ಸಾರಂಗಿ ಸಿತಾರಿ ಕಿನರಿ ಅವರು ವಾಸುಗೈ ಮುಗರ್ ಸಿಂಗ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮದ ದೈನ್ಯ ನಗುದಿನ್ ಭಜನ್ ಕರೆ ಉದಮಿತ ನಗುದಿಮಿ ತಿತಾಂ ತಿತಾಂ ತೊಂ ತೈ ತೈ ಕನಬದಿನಾಂ ಸದಾ உதன்மித நகுதிமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதினாம் சதா. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் பலாச்சி. பாடலாங்க. ஒரு பாட்டு ஒன்று அப்புறமேல் நான் சொல்லிடுறேன். நான் எழுதுனது நகரத்தார் பெருமைன்னு. ஓகே, அது சொல்லிடட்டுமா இல்லைன்னா பாடட்டுமா? யாராவது பாடுறேன்னா பாடட்டாச்சு, அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. சின்ன பாட்டுமே. ஓகே ஓகே சரி. வேற யாரும் பாடுறீங்களா? மஞ்சுளா கணேசன் ஆச்சி, மீனா எஸ்பி. தம்பி என் பக்கத்துல ஒரு இசை பெரிய அருள் இசை பண்ணியிருக்காரு, அவர் பாடுவார். நல்லா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல். மயில் வந்து ஆடுது மலை மேலே, குயில் வந்து பாடுது சிலை போலே, வேல் வந்து மின்னுது கண்ணெதிரே, வேலனை காணேனோ என் எதிரே. ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல். திருப்புகழ் பாடியே கை தொழுதேன், கருப்புகள் நீக்கிட மெய் தொழுதேன், விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன், பிராளி மலை நோக்கி ஓடுகிறேன். ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல். சோலையில் வாழ்ந்தால் குறை தீரும், சுந்தர புன்னகை நினைவாகும், மாலையில் மயங்கியே வாடுகிறேன், மையலில் உன்னையே தேடுகிறேன். ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல். வள்ளிக்கு வாய்த்த வடிவழகா, அள்ளிட ஆவி துடி குதையா, சொல்லி சொல்லி என்ன பயன் வந்து நில்லு நில்லு என் கண் எதிரே. ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல். நன்றி நன்றி. பாடியது தேவகி ராம சுரேஷ்குமார். நன்றிகள் பலனா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் திருமுருகனை, எங்கே அவன் புகழ் பாடுவேன் எங்கள் அரசனை, எங்கே நான் சென்று தேடுவேன். திருப்பரங்குன்ற மலையிலா திகழும் செந்தமிழ் கலையிலா, வேல் பிடித்து நின்ற நிலையிலா, வேந்தர் மூவதம் அவையிலா, எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் அரசனை, எங்கே நான் சென்று தேடுவேன். பழனி மலை சென்று பார்க்கவா
பக்தர்கள் உள்ளத்தில் தேடவா, அழகின் இருப்பிடம் காணவா, ஆடும் மயிலிடம் கேட்கவா, எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் தெய்வ திருமுருகனை, எங்கே அவன் புகழ் பாடுவேன். கன்னித்தமிழர்கள் நாட்டிலா, கனிகள் தரும் இன்ப காட்டிலா, பாவை கூறவல்லி வீட்டிலா, பாவலர் வருத்த ஏட்டிலா, எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் தெய்வ திருமுருகனை, எங்கே அவன் புகழ் பாடுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோவிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோவிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோவிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. பால் கொண்டு நீராட்டி, பழம் தந்து பாராட்டி, பால் கொண்டு நீராட்டி, பழம் தந்து பாராட்டி, பூமாலை போட்டே நடி, திரு புகழ் மாலை கேட்டே நடி. பால் கொண்டு நீராட்டி, பழம் தந்து பாராட்டி, பூமாலை போட்டே நடி, திரு புகழ் மாலை கேட்டே நடி. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோயிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. பங்குனியின் உத்திரத்தில், பழனிமலை உச்சியனில், எந்தன் சிந்தையனில் நின்றானடி, கந்தன் என்னை கண்டானடி, எந்தன் சிந்தையினில் நின்றானடி. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோவிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. வேலழகும் மயிலழகும் வீற்றிருக்கும் பேரழகும், வேலழகும் மயிலழகும் வீற்றிருக்கும் பேரழகும், காலமெல்லாம் இருக்குமடி, அந்த காட்சி என்றும் இனிக்குமடி, காலமெல்லாம் இருக்குமடி, அந்த காட்சி என்றும் இனிக்குமடி. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழி காட்ட, கோவிலுக்குள் சென்றே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி, குமரன் கொலுவிருக்க கண்டே நடி. வெற்றிவேல் முருகனுக்கு நன்றிகள் பல. அடுத்து வந்து நம்ம ஐயா நெற்குப்பைய ஐயா சொன்ன தெய்வநாயக பண்டாரம், அவங்க பார்வதி அம்மாள் அவங்க வாரிசு, அவங்க வழி வழியாக பழனி அன்னதான மடத்துக்கு தொண்டு தொட்டு பழனி ஆண்டவருக்கும் பழனி அன்னதான மடத்துக்கும் கைங்கரம் செஞ்சு, எந்த நான் வார்த்தைகள் மாறிடுச்சுன்னா அது வேற தவறாக, அவங்க வந்து நம்ம குருஜி அவர் வந்து இணைஞ்சிருக்காங்க, குமரகுரு தேசிகர். அதாவது பழனியை பொறுத்தளவு பழனி வரைக்கும் நமக்கு நகரத்தார்களுக்கு குருங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய தேசிகர். பழனி எல்லைக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாருக்கும்
குலகுரு அப்படின்னு நகரத்தார்களுக்கு குலகுருவா விளங்கக்கூடியவங்க பழனி தேசியர். அவங்க வழியில வந்தவங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பழனி அன்னதான மடத்துல இருந்து குமரகுரு ஐயா அவங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிண்டமுழுக்க அண்டம் அணிந்திருக்கும் என் அப்பன் பழனி ஆண்டவனை வணங்கி, என் குரு போகரையாவை வணங்கி, என்னுடைய 13ஆம் மணி முன்னோர்களை வணங்கி, இந்த யாத்திரையை இப்போ நடந்துட்டு இருக்க இந்த அபிஷேகங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மெய் சிலுக்குது. ஏன்னா இத்தனை வருஷங்களில் தேடாத ஒரு தேடல் இடையே வந்து எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவே உங்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்கிறது. இதுக்கு முழுசாக விதை போட்டவங்கள என்றைக்கு நம்ம மறக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு குமாரப்பையாவும் சிற்றாளாச்சியும் தேவநாயக ஐயாவும் பார்வதி அம்மாவும் ஈசானி ஞான குருதேசிகரும் இவங்க எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச நம்பிக்கையும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தனால தான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தர்மத்தை ஆரம்பித்தாங்க. ஈசானி ஞான குருதேசிகர் சொல்கிறாரு, தேவநாயகத்தையாவை நீ வந்து தான் காவடி கட்டணும்ன்ட்டு. அவர் இங்கிருந்து நடந்து போகும்போது ஒரு வேளை அவ்வளோ தூரத்தை கடக்க முடியாமல் இடையில இன்னும் வேண்டான்னு சொல்லி திரும்பி வந்திருந்தால் இந்த யாத்திரை இல்லை. இன்றைக்கி நகரத்தார்களுக்கு சிறப்பாக தனித்துவமாக இருக்கக்கூடிய காவடியை முதல்ல கட்டி கொடுத்தது என்னுடைய முன்னோடான தேவநாத ஐயா. முதல் நகரத்தாருக்காக இந்த பழனி யாத்திரையில் நகரத்தார் சமூகத்துக்காக முத காவடி எடுத்தது குமரப்பையா. இந்த தர்மம் காலத்துக்கும் நிலைக்கணும்னு பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கினவர் ஈசானி ஞான குருதேசிகர் ஐயா. அவங்க இங்கே வந்து இந்த வைப்ரேஷன் தெரிஞ்சனால இந்த இடத்துல உங்கள் சமூகத்தில் இருக்கிற கடைசி ஆணும் பெண்ணும் உள்ள வரைக்கும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடைசி ஆணும் பெண்ணும் உள்ள வரைக்கும் இந்த தர்மம் நடக்கும்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. ஒரு குலகுரு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து சத்தியம் பண்ண ஒரே இடம் அன்னதான மடம். அதுக்கு விதை போட்டவர் ஈசானி ஞான குருதேசிகர் ஐயா. அவர் போட்ட விதையோட பிரதிபலிப்பு தான் உங்கள் முன்னோர்கள் அவர் இருக்கும் பொழுது தங்கள் மனையில் எங்கள் ஆதீனமாக இருக்க வேண்டும் என்றும், இந்த மனைக்கு நிகராக எந்த மனையும் சொல்லக்கூடாது என்றும், நமக்கு அமைந்த பண்டாரத்த ஐயா போல, அதாவது தேவநாயக ஐயாவை போல வேறு யாரும் இல்லை என்றும், அவர் இட்ட சமக்குள் நின்று இந்த தர்மத்தை செய்து வருவோம் என்றும் அறப்பட்ட இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சமக்குள் என்ற வார்த்தையை வந்து திரு வணக்கம் சுப்பிரமணியன் என்கிட்ட கேட்கும்போது அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தமிழில். அவர் சொல்கிறேன்னா, அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த தர்மத்தை நடத்தி வருவோம் அப்படின்னு அன்றைக்கி எழுதி கொடுத்துருக்காங்க. இன்று வரை என் முன்னோர்கள் எங்களுக்கு கற்பித்த தர்மத்தையும் அந்த பூஜ்ய முறைகளையும் தொடர்ந்து 14 தலைமுறையும் தாண்டி செஞ்சிட்ருக்கோம். அன்னைக்கு நகரத்தார்கள் எல்லாம் ஈசானி ஞான குருதேசிகரை வைத்து கொண்டு சொன்ன முதல் வார்த்தை, தங்கள் மனையில் எங்களுக்கு ஆதீனமாக இருக்க வேண்டும் என்று. அவரோட ஈசானி ஞான குருதேசிகரை வச்சு எங்கள் முன்னோர்களை தங்கள் மனையில் எங்களுக்கு ஆதீனமாக இருக்க வேண்டும்னு வந்து அதை இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஈசானி ஞான குருதேசிகர் வந்து அதுக்கு முன்னாடி 7 கோயில் நகரத்தார்கள் அங்கே வந்துட்டு போயிருக்கலாம், வியாபாரத்துக்கு வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த பழனி யாத்திரை இந்த 425 வருஷம் தாங்கி நிற்கிதுன்னா அதை முத விதை போட்டது ஈசானி ஞான குருதேசிகர். அவருக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இதான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நெக்குப்பை குமரப்பையா. எங்கள் முன்னோர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நெக்குப்பை குமரப்பையா. அந்த யாத்திரையோட சிறப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் 425 வருஷம் ஒரு பயணம் வந்து கொண்டு போகிறது வந்து அவ்வளோ சாத்தியமே இல்லை. எத்தனை தடைகளோ எங்கள் தாத்தாக்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அது நேரமின்மை காரணமாக சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். பல பிரச்சனைகள், பல 2ஆம் உலகப் போராகட்டும், இல்லை சுதந்திர போராட்டங்களாகட்டும், இப்போ கடைசியான இந்த கொரோனாவாகட்டும், இதில் எந்த ஒரு இடத்துலையுமே தங்கு தடை இல்லாமல் முழுமையாக நடந்திருக்கு. அது வந்து ஒரு 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 குரு இல்லைன்னா அது நடக்காதுங்கிறது வந்து சாத்தியம். பொதுவாக வந்து
கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு தெரியும், சபரிமலைக்கு வந்து குருசாமி இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க, போகவும் கூடாது. அதுதான் அந்த யாத்திரையோட இது. அதே மாதிரி இந்த பழனி யாத்திரைக்கு வந்து ஈசானி ஞானகுரு தேசிகர் தான் எல்லாமே. இன்னைக்கு நகரத்தார் காவடி தனித்துவமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இது வந்து உலகமெங்கும் பேசப்படுது. இந்த காவடியோட அமைப்பை வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நகரத்தார் இல்லாமல் நான் வேலை செய்கிற இடத்துல சில பேர் அந்த காவடியை வந்து வால்பேப்பரில் வச்சு கூட நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருமை மிக்க காவடி முத என்னுடைய முன்னோரை வச்சு ஈசானி ஞானகுரு தேசிகர் ஐயா வேண்டுதலுக்கு, அதாவது வேண்டுகோளுக்கு இணங்க தேவநாயகத் ஐயா வந்து பழனியிலிருந்து அந்த காலத்தில் 425 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தே போயிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலையாவது சோர்வு அடைஞ்சிருந்தால் இந்த யாத்திரை தொடங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது நான் இதாக சொல்லலை, அதாவது இந்த யாத்திரைக்கு வந்து அவங்க பட்ட பாட்டை நான் சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய மெனக்கடலையும் அவங்களுடைய அர்ப்பணிப்பையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பழனியிலிருந்து அந்த காலத்தில் நடந்து போய் அங்கே கலாமடத்தில் இருந்து முதல் காவடியை வந்து கட்டி அதை அது குமரப்பையாவோட தோளில் எடுத்து வச்சு நடப்பாதைகளில் ஒவ்வொரு இடத்தையும் சரியான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அபிஷேகங்களை செய்து முழுமையாக கொண்டாந்து இங்கே சேர்த்து 5 நாள் மகேஸ்வர பூஜைகளை முடித்து எங்கள் வீட்டில் விருந்து வச்சு திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறு நிறைய மனம் நிறைய பழனி ஆண்டவன் வரத்தை கொடுத்து அவங்கள ஊர் எல்லை வரைக்கும் கொண்டாந்து விடுறது தான் இந்த யாத்திரையோட சிறப்பு. இதில் வந்து குமரப்பையா வந்து அந்த முதல் காவடி எடுக்கலைன்னா, அன்னைக்கு அவர் முடிவு பண்ணி அந்த தோளில் அந்த காவடி எங்கள் தேவநாத ஐயா எடுத்து வைக்கலைன்னா இன்னைக்கு இந்த யாத்திரையோட சிறப்பு வந்து தெரியல. அது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுடைய மெனக்கடலும் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் அவங்களுடைய பிரபஞ்சத்தில் ஒழிக்கிற அவங்களுடைய சத்திய வாக்குகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த யாத்திரையை நடத்தி கொண்டாந்துட்டு இருக்குங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை. இதில் இன்னும் சிறப்பு எனக்கு தெரிஞ்சு வணக்கண்ணன் கூட உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது, வணக்கம் சுப்பிரமணியன் கூட ட்ராவல் பண்ணும்போது கேள்வி நான் நிறையா கேட்டிருக்கேன். அதில் நிறையா அவர் தான் தேடி இருக்காரு. அதில் நாங்கள் தேடி போய் பார்த்த விஷயங்களில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து கல்கட்டா போய், காசி போய், பர்மாவுக்கு போய் உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் வந்து மெருகேறி இருக்கு, மேலோங்கி இருக்குங்கிறத வந்து அண்ணன் சொன்னாங்க. ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் அவங்க, அதாவது இதை பற்றிய சப்ஜெக்ட் வந்து அவங்க நிறையா படிச்சிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் அண்ணன் வச்சுருக்காங்க. அது என்கிட்டையும் காமிச்சிருக்காங்க, நானும் படிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்பேற்பட்ட சமூகத்துக்கு எங்க முன்னோர்களை குருவா ஏத்துக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஈசானி ஞானகுரு தேசிகருக்கும் குமரப்பையா குடும்பத்தார்களுக்கும், குமரப்பையாக்கும் சிட்டாலாட்சிக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்துல மகிழ்ச்சி, நன்றின்னு சொன்னா அது பெரிய வார்த்தை, மகிழ்ச்சி. ஏன்னா அது குடும்பத்துக்குள்ள வந்து நன்றி சொல்லிக்க கூடாது. அதனால வந்து இந்த யாத்திரை ரொம்ப சிறப்பு. இது வந்து இந்த 2 வருஷமா வந்து ஈசானி ஞானகுரு தேசிகர் வந்து எல்லா பக்கமும் பேசப்பட்டிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சிலைகள் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. போன கடந்த 1 வருஷமா வந்து மகா நட்சத்திரத்தில் வந்து பழனியில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. காவடி அன்பர்கள்லாம் வந்து மகா நட்சத்திரத்தில் அபிஷேகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக இந்த வருஷம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது எதாச்சியாக சொன்ன வார்த்தை தான் இது மீசரவி அண்ணன் சார். ஏன்னா அவருடைய மடம் அங்கே இருக்குது, அங்கே வேணால் நீங்கள் விரதத்தை அங்கேருந்து ஆரம்பிங்களேன் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொன்ன வார்த்தை. அவருடைய மீசரவி அண்ணன், காவடி குமாரன் ஆகட்டும், இல்லை மித்த காவடி அன்பர்கள் அனைவரும் வந்து என்னடா இந்த சின்ன பையன் சொல்லிட்டான், இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு யோசிக்காமல் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சு அதோடைய என்ன சொல்கிறது அந்த யாத்திரையோட ஆணி வேற புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் அவரை துணையாக எடுத்துக்கிட்டு, அவரை துணையாக கூட்டிக்கிட்டு எல்லாரும் அவரை குருசாமியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் மீண்டும் பழமை போல் வரணுங்கிறது என்னுடைய ஆசை, வேண்டுகோள். பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. நன்றிண்ணா, மகிழ்ச்சி.
நன்றிகள் பல. நகரத்தார் பெருமையின் பாடலை வந்து வசந்தி வைரவன் அவங்க பாடுவாங்க. அண்ணா அங்க அபிஷேகங்கள் இது வந்துருச்சு, அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதை அந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக்கி விட்டுருங்கண்ணே. ஓகே ஓகே. தம்பி பாடலாஜி. தம்பி சண்முகம், இது வந்து நான் வந்து இப்படி உலகெங்கும் உள்ள நகரத்தார் பெருமை முருகன் அடிமை அனைவருக்கும்னு ஒரு நடைமுறை தமிழ்ல நார்மலா எழுதியிருக்கேன் தம்பி. ஆச்சி நல்லதாச்சு, நீங்க படிங்க. ஓகே, அது வந்து நடைமுறை தமிழ்ல நான் எழுதியிருக்கேன். ஈசனவன் நெற்றிக்கண்ணில் ஈன்றெடுத்த கார்த்திகன், பட்டு மேனி பாலிலான பார்வதியின் பாலகன், பட்டி தொட்டி பார் முழுதும் பாடல் பெற்ற கந்தனாம், செட்டி மக்கள் போற்றுகின்ற கெட்டியான சந்தானம், கோவிலுக்கு தொண்டு செய்யும் உள்ளம் கொண்ட நகரத்தார், கூடி நல்ல முடிவெடுக்க கோடிக்காலம் நன்மையே, வெற்றி வடி வேலனின் வேதம் தினம் பாடிடும், நெற்றியிலே நீருடனே நிம்மதியும் நின்றிடும், என்றும் ஈசன் இருப்பிடமே எங்கள் தேசம் என்பரே, தொண்டு செய்ய காத்திருக்கும் தூய உள்ளம் கொண்டவர். ஐ மீன் நகரத்தார் சொல்றேன். காசியிலே பூஜை செய்ய கண்டெடுத்த பிள்ளைகள், நமசிவாயம் நம்முடனே என்றுரைக்கும் கோஷங்கள், கந்தனுக்கு வந்தனத்தை காவடியால் சொல்லுவர், காணும் வெற்றி அத்தனையும் கால்நடையால் வெல்லுவர், கணேசனின் பாதம் பணிந்து தொட்டு கூறும் கட்டியம், 8 திசை ஓங்கி வரும் செட்டி மக்கள் காவடி, பாட்டான்களும் பாட்டியரும் காட்டி வைத்த பாதையில் கூடி நாடி போற்றிடுவோம் மேலும் அருள் பெருகவே. இதான் பச்சி நான் எழுதுனது. இது மட்டும் நன்றிகள் பல. பாமா ருக்மணி சகோதரிகள் பாடுவாங்க. சூப்பர் சூப்பர், பாடட்டும். வணக்கம். எக்கணம் அழைத்தாலும் அக்கணமே வந்தருளும் விநாயகனே, தக்கதோர் தருணமிது மிக்கதோர் துணை செய்ய, தயை செய்து வந்திடுவாய், வந்தருள் தந்திடுவாய், நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா, உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா, நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா, உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா, தரணி ஆழ்பவா, தங்கவோடிவார், தங்கரதம் மீத வந்து தரணி ஆழ்பவா, தங்கமன கோயிலுண்டு தங்க ஓடிவார், ஆறுதலை பன்னிருகை ஐயா வேலவா, ஆறுதலை பன்னிருகை ஐயா வேலவா, பொன்பழனி ஆண்டவனை பொறுத்து காக்கவா, எங்கள் பொன்பழனி ஆண்டவனை பொறுத்து காக்கவா, நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா, உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா, சரண கோஷங்களில் நெடுக உந்த நாமமே, காண வரும் பக்தர் கூட்டம் மனம் இனிக்குது, கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டம் நிறைந்தது, கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டம் நிறைந்தது, கந்தா உன்னை கண்டவுடன் காற்றில் பறந்தது, கந்தா உன்னை கண்டவுடன் காற்றில் பறந்தது, நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா, உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா, ஆறுபடை வீட்டினிலே அமர்ந்த மன்னவா, ஆனை முகன் தம்பியாக அவதரித்தவா, ஆறுபடை வீட்டினிலே அமர்ந்த மன்னவா,
ஆனை முகன் தம்பியாக அவதரித்தவா, பொங்கும் அன்பு பக்தர்களின் புகழில் சிறந்தவா, பொங்கும் அன்பு பக்தர்களின் புகழில் சிறந்தவா, பொன் பழனி ஆண்டவனே பொறுத்து காக்கவா, எங்கள் பொன் பழனி ஆண்டவனே பொறுத்து காக்கவா, நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா, உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் திருப்பதி பணகந்திரகின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு, கதை மிஞ்சிய செண்டையறிந்திடு கதியோனே, கடமிஞ்சிய நந்தவிதம் புனர் கவலம் துணை உண்டு வளர்ந்திடு, கரியன்றுணை என்று பிறந்திடு முருகோனே, பணகந்துயில்கின்ற திறம்புமை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்ற வரன்புகள் மருகோனே, பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் குலையன் குலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே, அனகந்தய நின்றுருந்திரி புறமுந்திரி வென்றிட என்புடன் அழலுந்தன குந்திரல் கொண்டவர் புதல்வோனே, அடவந்து முழங்கிடும் வரை அதிர்கின்றிடாண்டம் நெருந்திட ஒரு சூர, மனமுந்தல் சென்றிட அன்றவர் உடலும் உடலும் கிளி கொண்டிட மயிலென்றனில் வந்தருளும் கண பெரியோனே, மதியும் கதிருந்தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமுன்று வரங்கிரி வந்தருள் பெருமானே, மதியும் கதிருந்தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று வரங்கிரி வந்தருள் பெருமாளே பெருமாளே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சண்முகண்ணா சண்முகண்ணா அண்ணா வணக்கம், சொல்லுங்கண்ணா. ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஈசானி ஞானகுரு தேசிகர் எங்கள் குடும்பத்தார் சார்பாக ஒரு விஷயத்த சொன்னதை ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க காவடி அன்பர்களுக்கும் ரவி அண்ணன் குமார் அண்ணன், வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்கள் குடும்பத்தை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இனி வருங்காலங்களில் ஈசானி குருதேசிகரை வணங்கி இந்த யாத்திரையை தொடர்ந்து செஞ்சு வந்தால், குரு அருள் இருந்தால் அனைத்தும் குலத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறது பழமொழி. எனக்கு எங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தத சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் இனி வருங்காலங்களில் இந்த ஈசானி இந்த பழனியை யாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஈசானி ஞானகுரு தேசிகரை வணங்கி அவரை குருவாக மனசார ஏற்றுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக மேலைக்கு நல்லபடியாக பழனி வரணும். எங்கள் வீட்டில் நடக்கிற தைப்பூசத்துக்கு அனைத்து நகரத்தார்களையும் அனைத்து காவடி அன்பர்களையும் வரவேற்க நாங்கள் பழனியில் காத்துட்ருக்கோம். நன்றிண்ணே, மகிழ்ச்சி. ஒரு சின்ன விண்ணப்பம், உங்கள் வீட்டுக்கு வர எங்களெல்லாம் ரொம்ப நைட்டெல்லாம் காக்க வச்சிருக்கீங்க. கொஞ்சம் இந்த வருஷம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு சிரத்தை எடுத்து நேரத்தில் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். காவடி எடுத்து வந்த வழிகளை விட அந்த காத்திருக்கும் வழி வந்து மிகப்பெரிய கொடியதாக இருக்குது. அது வந்து அன்னதான மடத்துக்குள்ளே கொண்டு போய் காவடி எப்படா இறக்கி வைப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. நிச்சயமாக இது தனிப்பட்ட யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காவடி வந்து காலையிலே வந்துடுறோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் அழைக்க வந்து ஒரு 9 மணிக்குள்ளே அன்னதான மடத்தை ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து மேலே வட்டையில் வரும்போது 3 நாள் 4 நாள் தான் பயணம். அதே கீழே வட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் 8 நாள் பயணம் வந்து அங்கே ரொம்ப அந்த நான்லாம் ரொம்ப நொந்துக்கிட்ட உண்டு. அதுபோல் இந்த வருஷம்லாம் இல்லாமல் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி தரணும். நான் உங்கள்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இது போன வருடமே வந்து ஐயாக்களுக்கெல்லாம் பேசணும்.
ஐயாக்களும் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் எவ்வளோ சீக்கிரம் அழைக்க வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அங்கே வந்து என்னென்னா காவடி அன்பர்கள் எல்லாம் வந்து சேரணும். சேர்ந்து அவங்க இடுமன் குளத்தில் நீராடி அவங்க தயாராக இருக்கணும். அப்போ வந்து ஆரம்பத்துலேருந்து 7 கோயில் பள்ளையம்னு ஒன்று இருக்காங்க. அந்த பள்ளையத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வருவோம். அங்கே பள்ளையம் 3 மணிக்கு போட்டுட்டாங்கன்னா நாங்கள் 4 மணிக்கே வந்து அழைக்க வர தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மதியம் 1 மணிக்கு பூஜை முடிஞ்சுன்னா 12:30 மணிக்கு பூஜை, நாங்கள் முதல் நாள் பூஜை 12:30 மணிக்கு வேலை அபிஷேகங்கள்லாம் முடிச்சு ஆதிவேலுக்கும் சரி அங்கே இருக்கிற முருகனுக்கும் சரி நாங்கள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள்லாம் வந்து 1 மணிக்குள்ளே அங்கே ஸ்டார்ட் ஆகிடும், முடிஞ்சிடும். 1 மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் வரக்கு தயார். அங்கே வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரெடியாக இருக்கிற பட்சத்தில் பள்ளையம் போட்டு தீபம் பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் 4 மணிக்கே அழைக்க வர சொன்னாலும் நாங்கள் வர தயார். அதுக்கு வந்து ஐயாக்கள் போன இடம் சொன்னோம். அவங்களும் வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க சரின்னு சொன்னாலும் அனைத்து காவடி அன்பர்களோட ஒத்துழைப்பு அதில் தேவைப்படுது. அந்த பள்ளையம் 7 கோயில் பள்ளையம் போட்டுட்டா தீபம் பார்த்துட்டா நம்ம வந்து சீக்கிரமே அழைச்சிட்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதாவது உங்களை அழைக்க வர்றது, காவடி அன்பர்களை அழைக்க வர்றது தேசிகரான எங்கள் குடும்பத்தாரும் முதலில் இந்த காவடி யாத்திரையை தோளை தூக்கி சுமந்த குமரப்பையா வாரிசுகளுமான நாங்கள் எங்கள் 2 குடும்பத்தாரும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழைக்கிறதுக்கு அங்கே இளமன் கோயிலுக்கு வரோம். அங்கே வந்து 7 கோயில் நகரத்தார் அந்த காவடிகளுக்கு பள்ளையம் போட்ட பிறகு தான் நம்ம தீபம் பார்த்து உங்களை அழைச்சிட்டு வர்றது வழக்கம். அதுக்கு வந்து அங்கே இருக்கிற பள்ளையம் போடுறவங்க அது எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இது இந்த வருஷமே நடக்கிறதுக்கு 100 மடங்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கை தட்டினா சத்தம் வராதுன்னு. அது மாதிரி எல்லா காவடி அன்பர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பள்ளையம் போட்டு தீபம் பார்த்த பிறகு நாங்கள் 4 மணிக்கே வந்து அழைக்க தயாராக இருக்கும். ஐயாக்களும் போன வருஷமே சொல்லிட்டாங்க. அது சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்குது. அதை சரி பண்ணணும்னா எல்லாத்தோட ஒத்துழைப்பும் வேணும். நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தயார்னா இந்த வருஷமே 100 மடங்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நாங்கள் தயார். நன்றிங்கண்ணா. நன்றிகள் புலான ஐயாக்கள்கிட்டே நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம். ஐயாக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது ரெக்கார்டட் வீடியோ தான், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை எல்லா காவடி அன்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவோம். நிச்சயமாக காவடி பிள்ளைகளும் ஒத்துழைப்பு 100% இருக்கும். என்னோட செவிவழி செய்தி பழனிவாழ் நகரத்தார் வர்றதுக்கு ஒரு சில தாமதம் ஆகுது, அதனால தான் அழைக்க வரதா சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்குள்ள என்ன யார் வரணும், யார் முன்னாடி வரணும், யார் அப்புறம் வரணுங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பயணத்தை, ஏன்னா எங்களுக்கு வந்து அன்னதான மடத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா தான் எங்கள் மனசு ஃபஸ்ட்டு முதல் நிம்மதியாகும். அடுத்து பழனியாண்டவரை பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு 3 நாள் கேப் கொடுத்துட்டீங்க. அதனால அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வந்து இடுமங்குளத்துக்கு வந்துட்டோம்னா எங்கள் பிரார்த்தனை இதுவாகுதுன்னா இல்லை. அதுக்கப்புறம் தான் மனசு வந்து பயங்கரமாக செஞ்சலாம் ஆகும். ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்ததை பற்றி எங்களுக்கு பெருசாக தெரியாது. அங்கேருந்து அன்னதான மடத்தை வந்து அடைகிறது தான் வந்து இன்னொரு பயணமே எங்களுக்கு தொடங்கின மாதிரி இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்களை எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியாது, நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ஐயாக்களுக்கும் நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் காவடி இதை வந்து அன்னதான மடத்துக்கு நைட் ஒரு 9 மணிக்குள்ள அங்கே ரீச் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க. நன்றிகள் பல. நன்றிண்ணே. நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோங்கிறது சொல்கிறனால இந்த பதிவை நான் மறுபடியும் வந்து பதிவு பண்ணுறேன். முதலில் வந்தது நெக்குப்பை குடும்பத்தாருங்கிறனாலையும் காவடி அன்பர்களை அழைக்க வர்றது நெக்குப்பை குடும்பத்தார் பூசாரி ஐயாவாகட்டும், நாங்கள் செங்கோலையும் வேலையும் எடுத்து பழனியாண்ட சிரசுபதி எடுத்துகிட்டு வந்து அழைக்க வரோம். நகரத்தார் உள்ளூர் நகரத்தார் வருவாங்க, எங்களோட தான் வருவாங்க. அவங்க வர்றதுக்கும் அவங்க அழைக்கிறதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எங்களோட துணைக்கு, அதாவது எங்கள் கூட தான் வராங்க அவங்க. ஆனால் காவடியை அழைக்க வர்றது நெக்குப்பை குடும்பத்தார் பூசாரி ஐயா குடும்பமாகட்டும், அதாவது நெக்குப்பை குடும்பத்தார் குமரப்பையா வாரிசுகளும் தேவநாயக தேசியருடைய வாரிசுகளும் தான் வந்து காவடியை அழைக்க வர்றது. உள்ளூர் நகரத்தார் வந்து எங்கள் கூட வருவாங்க. நான் உங்கள் வழக்கப்படி வந்து அவங்க அழைக்க வர்றது வந்து முறைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே பேசியிருக்கோன்னே. இது இந்த வருஷம் நடக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஐயாக்கள் என்ன முயற்சி பண்ணாலும்
காவடி அன்பர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சீக்கிரம் உங்களுக்கு செய்ய வேண்டிய நீராடி அந்த நாங்க எப்பவுமே ஒத்துழைப்புல தான் குருஜி இருக்கோம். குருஜி அண்ணே, நாங்க எப்பவுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல காவடி அன்பர்கள் எப்பவுமே உங்க கூட தான் நிக்கிறோம். சரிங்களா? நல்ல நாங்க 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 12 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் நைட்டு 12 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருக்கோம். சரிங்களா? நாங்க நான் தெளிவா ஒரு விஷயம் அண்ணே, ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். அங்க பள்ளையங்கள் போட்டு தீபம் பார்த்த பிறகுதான் எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த விஷயமே இந்த பள்ளையம் போடுற விஷயமே நீங்க சொல்ற எனக்கு தெரியும். இப்ப அங்க பள்ளையம் நடக்கிறதுன்றது நிறைய பேருக்கு இந்த என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பழனியில எப்படி காவடி எடுக்கணும், பள்ளியில எப்படி காவடி எடுக்கணும், என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு யாருக்கு எதுவுமே தெரியல. இப்பதான் நீங்க சொல்லிதான் பள்ளையம் போடுற விஷயமே தெரியும் எங்களுக்கு. தெரியுமா குருஜி? அண்ணே, அதுதான் வழிமுறைகள் நிறைய இருக்கு. குரு இப்பதான் நீங்க குருவே வணங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த யாத்திரையோட குருசாமியே இப்பதான் நீங்க தொட்டு வணங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனி எல்லாம் பழமைக்கு மாறும். ஐயா பழைய ஆளுகளுக்கு தெரியும். நான்லாம் இப்பதான் ஒரு 10-12 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு எல்லாம் குருன்னு சொல்லி சொன்னது இவங்களதான். இவங்கதான் நம்ம குருமார்கள், இவங்கதான் நம்ம குருமார்கள், இவங்கதான் எங்க ஆத்தா பச்சி எங்களுக்கு இப்படிதான் சொன்னாங்க. அதை கரெக்டா நம்ம இனிமேட்டு ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். அவ்வளவுதான். இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறப்பட்டை இல்ல நான் சொல்றேன், எங்க ஆத்தா பச்சி இப்படிதான் சொல்லி எங்களை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். நானு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே சொல்ல வரேன். சரி, புரியுதுங்கண்ணா. பட் இது இப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன, நீங்க ஒரு நல்ல எல்லா காவடிக்கார நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் போன வருஷம் பேசும்போது நெக்குப்பையில சந்தனம் குடும்பத்தாரில் ராமுன்னு ஒரு இருக்காப்புல, அவர்கிட்ட சொன்ன அந்த தம்பிகிட்ட சொல்லும்போது நாங்கள் 3 மணிக்கே ரெடியாக இருப்போம், பள்ளையமில் சாப்பாடெலாம் முடிஞ்சிடும், காவடி அன்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம தீபம் பார்த்துட வேண்டியதாங்கிற மாதிரி அவர் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளையம் வர்றதுக்கு லேட் ஆகும் எப்பயுமே அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாப்புல. எனக்கு அதை பற்றிய முழு டீட்டெயில் எனக்கும் சீரியஸாக தெரியாது. பள்ளையம் போட்டதுக்கப்புறம் 7 பள்ளையம் போடுவாங்க. 7 கோயில் நகரத்தை சார்பாக 7 பள்ளையம் போட்டு தீபம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புவோம். இதுதான் இது வரைக்கும் எனக்கு இப்போ 42 வயசாச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இனி அதை மாற்றணுங்கிறது, ஏன்னா இப்போ காலங்கள் மாறிட்டு இருக்கு, நிர்வாகமும் மாறிட்டு இருக்கும்போது நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா 6 மணிக்கு மேலே சன்னதி ரோட்டை அடைச்சிடுறாங்க. அப்போ அந்த பாதையில கடக்க முடியலன்னு சொல்லி அந்த டைம்ல நிறைய பேர் வாக்கு பேசுறாங்க. அந்த டைம்ல நாங்க கூட வரும்போது அதே மாதிரி குருஜி வருஷம் காவடி கூட 10 பேர் தான் போறாங்க. இல்ல சொல்லி முடிச்சேன், காவடி கூட 10 பேர் தான் போறாங்க. நாங்க எல்லாம் சுத்தி நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். குருஜியில பேர் சொல்லியே கூடுங்க, குருன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா இதுக்கு தம்பின்னு கூட கூப்பிடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. குருஜிங்கிற வார்த்தை வேண்டாம். அதை நான் சும்மா இதுல வச்ச பேரை இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. குரு இல்லைன்னா நீங்க தம்பின்னு கூப்பிடுங்க, வயசு உங்களை விட சின்ன பையன் தான், தம்பின்னு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் இதுல வேண்டானே, நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோண்ணே. இது ஒரு கோயில் ஒரு பூஜை முறைகள் இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் இது பேசுவோம். நன்றிண்ணே. என் நம்பருக்கு எடுத்து நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சரி கண்டிப்பா நன்றிகள் பண்ண. அண்ணா நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தானே குருண்ணா? அங்க இருக்கிற அந்த ஈசானி ஞான தேசிகருடைய போட்டோக்கெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அது கொஞ்சம் அனுப்புங்கண்ணே. அண்ணே கனெக்ட் பண்ணி அனுப்புறேண்ணே. அதாவது ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேண்ணா. அதாவது இப்போ அண்ணன் சொன்னாங்க, சண்முகண்ணே எனக்கு தெரியல, அறிமுகம் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல, அவரு சொன்னதுக்கு நீங்க தனியாக கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றதுனால தான் இப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வழிமுறைகளே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப இது நீங்க பிரைவசியா நீங்க கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது மத்தவங்களுக்கு தெரியாம போயிருதுங்கிறது என்னோட கருத்து. இல்ல உங்களுடைய விவாதம் பண்ண வேண்டாங்கிறீங்க, அது ஓகே. இல்லண்ணா, இன்னைக்கு பூஜைகள் நடக்கிறதுனால இதுல வேண்டாங்கிறதா நான் ரிக்வெஸ்ட். இத பத்தி இப்படியே நம்ம சொல்லி காலம் தாழ்த்திட்டே யாருக்குமே அது விஷயங்கள் தெரியாம போயிருதுன்னா அப்படி இல்லைங்கண்ணா. இந்த வருஷம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இளங்க ஐயாவும் இந்த வாட்டி அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன்னு இருக்காங்க. வர தைப்பூசில் ஆறுகால் சவுக்கில் இந்த யாத்திரையை பற்றியும் இது சார்ந்த முறைகள் பற்றியும் பூஜை முறைகளை பற்றியும் இளங்க ஐயாவாகட்டும் அருளடியாராகட்டும் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. இது தனிப்பட்ட முறையில் இந்த கும்பாபிஷேகம் சம்மந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ளே நடந்துக்கிட்ட மீட்டிங் அப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா இப்போ யாருக்கும் தெரியல. இப்போ இருக்கிற நீங்கள் வயசுக்கு மூத்தவங்க வயசானவங்க எல்லாம் இருக்கும்போது
இப்போ இளங்கையாவோட அனுபவம் இருக்குது. அவர் காவடியும் எடுத்திருக்காரு. இப்போ பூசாரி ஐயாவும் இருக்காங்க. அருளடியார் ஐயா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக வந்து அவங்க இதை நடத்திட்டு வராங்க. இப்போ அவங்க அனுபவத்தை வந்து பொதுவெளியில் சொன்னா தான் இது என்ன, இந்த யாத்திரை எப்படி, ஏன்னா இது எல்லாமே காது வழி செய்தியாக கடந்து போகும்போது ஒரு வார்த்தையோட ஒரு வார்த்தை சேர்ந்து போயிடுச்சு. அது வந்து இயல்பான ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. இனி இந்த யாத்திரையை முறையாக நடத்தணும்னா, ஏன்னா இப்போ நான் சொல்கிறத விட ஐயாக்கள் சொன்னால் இது சரியாக போய் ரீச் ஆகுங்கிறது தான் நான் இந்த நகரத்தை கூட பயணம் செய்யும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போ நான் சொல்கிறத விட அவங்க சொல்லும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை. இப்போ இளங்கையாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவரோட அறப்பட்டையும் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி அருளடியாக்கும் எல்லாம் தெரியும். அதை வந்து பொதுவெளியில் அவங்க உட்காந்து இவங்க இது இந்த முறை இவங்க தான் இந்த 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 இதில் இருக்காங்க, இவங்க அதாவது இவங்க குருமார்கள், இதை வந்து இப்படி தான் நடத்தணும், இவங்க தான் ஆரம்பித்தாங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லும்போது தான் எல்லாரும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அது வந்து அவங்கள்ட்ட நான் ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த தைப்பூசத்தில் வந்து அவங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொன்னாங்க. இளங்கையாவும் இருந்தாங்க. அப்போது இந்த தைப்பூசத்தில் அவங்க பேசுவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஓகேண்ணா, நன்றிகள் பல. இருந்தாலும் இது வந்து இந்த ஒரு நல்ல நிகழ்வுல நான் திருப்பியும் ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்றேன். பழனி அப்படின்னு வந்தாச்சுனாவே, எல்லைக்கு வந்தாச்சுனாவே நகரத்தர அத்தனை பேரும் உங்க விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லி தான் பத்திரிகையும் நீங்களும் எங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இதை வந்து நீங்க தான் எங்களுக்கு ஃபுல்லா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நாங்க ஐயாட்ட சொல்றோம், எங்க சைட்ல டிலே இல்லாம பண்றதை பண்றோம். ஆனா நீங்க தான் அதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எங்களை வந்து அந்த டைமுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஆனால் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம். நான் இவங்க ஏதாவது அங்கே அன்னதான மடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் பூஜைக்கு நெக்குப்பை வேல் வந்துடும், குன்னக்குடி வேல் வந்துடும், சக்தி வேல் வந்துடும், மேலச்சுவடி வேலும் வந்துடும். அதுக்கு அபிஷேகங்கள் முடிஞ்சு புனப்பூச நட்சத்திரத்தில் அவங்களுக்கு வந்து அபிஷேகத்தை முடித்து, அந்த புனப்பூச நட்சத்திரங்கள் குருமார்களுக்கு பண்ண வேண்டியது, அதாவது குரு பூஜை. அது அந்த நட்சத்திரத்தில் குரு பூஜை பண்ணி நம்ம முதல் நாள் பூஜை மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்சிருதுங்கண்ணே. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரீ தான். ஏன்னா காவடி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த 4 நாள் எங்களுக்கு வேலை. நாங்கள் வந்து அழைக்க தயாராக இருக்கோம். அதுக்கு இத்தனை வருஷத்தில் இதுதான் ஒரு காரணமாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பழையம் வர லேட்டுங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. இது வந்து நான் இன்னும் ஏன்னா அந்த நிகழ்வை நான் கண்ணில் பார்த்தது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அழைப்பு வரும், நாங்கள் வருவோம். அங்கே என்ன நடக்குதுங்கிறது நெக்குப்பை ஆகட்டும், அருளடியார், அது சந்தனத்தையா, அருளடியார் ஐயா, இவர் அரண்மனை பொங்கல் அண்ணன், இவங்களுக்கு தான் அங்கே அந்த பழையம்னா என்ன ஏதுங்கிற இது வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வர தயார். திரும்பவும் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் அதை கன்ஃபியூஷன்லேயே சொல்கிறாங்க. போன வருஷம் கூட அதை கொஞ்சம் தவறுதலாக வந்து அரண்மனை பொங்கல் அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உள்ளூர் நகரத்தார் அழைக்க வராங்கன்னு. நகரத்தார்கள் எங்களோட உள்ளூர் நகரத்தார் எங்களோடைய வராங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் எல்லாத்தையும் அழைக்க வருவது நெக்குப்பை குடும்பத்தாரும் தேசிகரான எங்கள் குடும்பத்தாரும் தான். உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டியாந்து மகேஸ்வர பூஜைகளை நடத்தி, அப்படி காவடி அபிஷேகங்களை நடத்தி, திரும்பவும் எல்லை வரைக்கும் வந்து அனுப்பிச்சி வச்சு, விருந்து வச்சு அனுப்பிச்சி வைக்கிறது தான் எங்களுடைய இந்த 425 வருஷம் பாரம்பரியமே. இதுதான் இந்த வருஷம் அதுக்கு உண்டான முழு விஷயங்கள் நடக்கும்னு நான் பழனியானா வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. எல்லாரும் சீக்கிரம் வந்தால் எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நித்திரை வந்து நல்லபடியாக இருக்கும். பழனியாண்டவனுக்கு வெளிச்சம். என்னுடைய முழு முயற்சியும் நான் எடுக்கிறேன். ஐயாக்களுடைய ஒத்துழைப்பும் காவடி அன்பர்களோட ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வருடம் என்னுடைய எண்ணமுமே வந்து 6-7 மணிக்குள்ளே அன்னதான மடத்துக்கு கூட வந்துடணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. பழனியாண்டவன் அதுக்கு வழிவிடணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். திரும்ப வந்து அதை சொல்கிறேங்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் நடக்கலைங்கிறப்ப ஒரு விஷயம் மாறுதுங்கிறப்போ ஒருத்தர் முடிவில் வந்து எல்லாரும் பின்னாடி வர முடியாது. அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தன்னை மாற்றிக்கிட்டு அதோட வரணும். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லிடலாம், நான் இத்தனை வருஷம் யாத்திரையில் வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீங்க, நீங்கள் டைமுக்கு வாங்கன்னு நான் சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஏன்னா உங்களுடைய வலி வேதனைகளை
நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். அதை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய ஆத்மார்த்தமான பணியில் வந்து நான் வந்து இது பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இந்த காரியம் இந்த ஆண்டே முழுமையாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றிண்ணே. இது எல்லாரும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. உங்களுக்குள்ள நடைபாதையில் வரும்போது எல்லா காவடி அன்பர்களும் இதுக்கு பேசிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இந்த வருஷம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஒருத்தரை கை நீட்டுறதுக்கு பொதுவாக பாக்கி 3 பேரில் நம்மளை பார்க்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற வார்த்தை ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா நடந்து வர்றது கஷ்டம், உங்களுக்கு தெரியும். அதை வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டம்தான். அந்த ஒரு பொழுது, அந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா நினைக்கிறது எல்லாமே மடங்கு நடக்கும்ண்ணே. நன்றிங்க. நன்றிகள் பல. நிறைவு பாடல் பாடி நம்ம இதை நிறைவு பண்ணுவோம். சண்முகண்ணா, நீங்கள் வந்து குருன்னு உங்களை கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூப்பிட்டு அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திக்கிங்க. விஷயத்த முடிஞ்சால் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோண்ணா. நன்றிகள் பலண்ணா. மீனாட்சி குமரப்பன் அவங்க வந்து நிறைவு பாடல் பாடுவாங்க. தம்பி வாழ்த்து தானே? வாழ்த்து தான். ஒரு பாட்டு பாடலாம். யார் பாடணுங்க? பாமா ருக்மணி. பாடுங்க பாடுங்க. பாமா ருக்மணி பாடுங்கம்மா. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஈசன் மைந்தனிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இன்னல்களை துயரங்களை போக்குவிப்பவன், இயல்பாக வாழ்வோர்க்கு இன்பம் அளிப்பவன், ஆறுபடை வீடமைத்து ஆழ்கின்றவன், ஆறுதலை தேடுவோரை காத்து நிற்பவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஈசன் மைந்தனிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தூய எண்ணங்களில் நிலங்களில் வாழ்கின்றவன், துயர் ஏதுமண்டாது துணை நிற்பவன், 12 கைகளுடன் பவனி வருபவன், பார்த்தவுடன் பாவங்களை போக்குவிப்பவன். அல்லல் படும் மாதர்களே அயராதீர்கள், ஆணைமுகன் தம்பியவன் அருளை நம்புங்கள். ஆறுபடை வீடு சென்று அவனை பாடுங்கள், ஆறுமுகன் நீரு பூசி அவனை ஆடுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வெள்ளி ஊஞ்சல் ஆட்டி வைக்க ஆசை கொண்டவன், வெள்ளி பணம் நிறைய தந்து மகிழ்விப்பவன், தங்கரதம் மீதமர்ந்து தரணி ஆள்பவன், தரணி எங்கும் செட்டி குளம் செழிக்க செய்பவன். நேர்மையான எண்ணத்தோடு வாழ பழகுங்கள், நேர்த்தியான செட்டி மாண்பை காத்து நில்லுங்கள். அரோகரா கோஷமிட்டு அவனை அழையுங்கள், ஆடியவன் அருளை தருவன் வாங்கி செல்லுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஈசன் மைந்தனிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நன்றி. நன்றி எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்து பாட சொன்னதுக்கு. நெற்குப்பையா ஐயா குடும்பத்தார் வந்து எங்க அப்பத்தாவோட ஆத்தா வீடு. எனக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால எல்லாம் உங்களை பாட சொல்லல, நீங்க நல்லா பாடுங்க. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, அதுதான், வேற ஒண்ணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆச்சு, மகிழ்ச்சி. தேங்க்யூ. வெற்றிவேலுக்கு அரோகரா. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. முருகா 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 முருகா
கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. முருகா 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 முருகா. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. முருகா 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 முருகா. ஆறுமுகமான நீ வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகா 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 முருகா. ஆறிரு தடுந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தன்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக. சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலெங்கள் எல்லோர் மனையிலும் கூடி வருவாய் குழைந்து. என்னரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னில் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் மொழியில் வாழி. கண்ணிறை மணியேயான கருமறை பொருளே வாழி, தென்திரை உலகமெல்லாம் மிண்டுனை வாழி வாழி. காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இழக்குமியே. என்றைக்கும் நீங்காதிரு நின்மேலும் மானை, நின் மகன் மேலும் மானை, நின்மா கொழுந்தன் தன் மேலும் மானை, தமிழ் மேலும் மானை. சின்னஞ்சிறுவர் தெரியாத காலையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்திருப்பாயே பெரிய இழக்குமியே. நீங்காத நின் மகனும் நெடிய பெருமாளும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீ நாளும் இருந்து வளம் பெருக்கி எந்நாளும் ஆள வேண்டும். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் நீதி உலகமெல்லாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, குரு கடாட்சம் சம்பூரணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் பல. இணைந்த அனைவருக்கும் நன்றிகள் பல. நம்ம இதை வந்து நிறைவு பண்ணிக்கிறோம். நன்றி அண்ணன், நன்றி தம்பி. தம்பி தாங்க. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. நன்றிகள் பல ஆச்சி. நன்றி. இளங்கோனே எங்க ஐயா இல்ல, அப்படியா? இளங்கோனே எங்க சகோதரர்ல, அம்மாவோட பங்காளி தானே இளங்கோனே. எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாமே அவர் தான், ஃபுல்லா இளங்கோனதான். ஓ சரி சரி ஆச்சி. சரி, எங்க ஐயா தான் அவங்க. ஓகே 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 ஆச்சி. எங்களுக்கு ஐயா தான் ஆச்சி. நம்ம எல்லாருக்குமே ஐயா. ஐயா ஆமா, ஐயா ஐயாக்கள் தானே, ஐயாக்கள் தானே வழி. நம்ம நீங்களே சொந்த கொண்டாடுறீங்க, நாங்களும் கொஞ்சம் சொந்த கொண்டாடிக்கிறோம். எங்களுக்கு ஐயா எல்லாருக்கும் உரியவர். அண்ணன் வந்து ரொம்ப எல்லாத்தையும் நேரடியா பேசக்கூடியவர், யாருக்காகவும் எதையும் இது பண்ண மாட்டாரு. ஆனா இது என்ன பற்றி எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நீங்க ஒரு நோட் ஒரு புக்காவே போட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி இந்த டயத்துல இது நடந்ததுங்கிறது ஒரு புக்காவே பண்ணி எல்லாருமா சேர்ந்து வரியிலே எழுதியிருக்கேன் பாருங்க. தொண்டு செய்ய காத்திருக்கும் தூய உள்ளம் கொண்டவர், பூஜையிலே காசியிலே பூசை செய்ய கண்டெடுத்த பிள்ளைகள், நம சிவாயம் நம்முடனே என்றுரைக்கும் கோஷங்கள், கந்தனுக்கு வந்தனத்தை காவடியால் சொல்லுவர், காணும் வெற்றி அத்தனையும் கால்நடையால் வெல்லுவர். இதுலயே ஒரு வரி வச்சிருக்கேன் பாருங்க. கூடி நல்ல முடிவெடுக்க யாரு? கோவிலுக்கு தொண்டு செய்யும் உள்ளம் கொண்ட நகரத்தார்
கூடி நல்ல முடிவெடுக்க கோடி காலம் நன்மையே. அப்பச்சி அதாவது நீங்க எல்லாமே சேர்ந்து இத ஒரு புக்காவே ஆர்கனைஸ் பண்ணியனா எல்லா கையிலயும் கொடுத்துட்டியனா நாங்க இத கரெக்டா எழுதியிருக்கோங்கிறது வந்துரும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஒரு புக்காவே போட்டு எல்லாம் கையில வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. நீ சொல்லல நான் சொல்லங்கிறதே இல்ல. அது டைம் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த டயத்துக்குள்ள அப்பச்சி இங்க இருக்கணும், இந்த டயத்துக்குள்ள அப்பச்சி இது இங்க நடக்கிறது. கோயில்ல பழனியில ஆர்கனைஸ் பண்ணிக்கிறத எல்லார் கையிலயும் புக் இருந்தா நம்ம சொல்லவே தேவையில்லை. பாத்துருப்பீங்கல்ல, படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்போம்ல. அது மாதிரி பண்ணணும். அப்படித்தானே பச்சி பண்ணணும். என்னங்கிறத பழனி ஆண்டவர் இந்த வருஷம் பிரமாதமா கரெக்டா நடத்தி கொடுப்பாருன்னு நம்புறேன். உங்க ஆசீர்வாதம் ஆச்சு, நிச்சயமா நடக்கும். எல்லாரோட எண்ணமும் அதான். எல்லாரும் ஒருமித்த எண்ணம் இருந்துன்னா கண்டிப்பா சூப்பர் சூப்பர், அருமையாக நடக்கட்டும், அருமையாக சிறப்பா நடத்துவோம். அதாவது நீங்க ஒரு சின்ன விஷயம் இங்க வந்து என்னன்னா, நீங்க பாடின பாட்டுக்கும் இன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கும் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் தான் நகரத்தார் குலகுரு. நகரத்தார் இனம் செழிக்கிறதுக்கே அவர் ஒரு காரணமா இருந்தவர். அவரை கேட்டுதான் நகரத்தார் அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு அத்தனை நகரத்தாரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அவரோட பூஜை நடக்கும் போது நீங்க நகரத்தார் பெருமையை பத்தி அந்த பாட்டு பாடினது இன்னும் சிறப்பு. ஆமா வச்சு இது எழுதி வச்சு ஒரு மாசம் ஆச்சு. நான் எழுதி வச்சுட்டு நினைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்குன்னு இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து வைரன் சாரோட எங்க வீட்டு செட்டியாரோட நினைவு நாள். அதனால எனக்கு வர முடியல. இல்லைன்னா நீங்க போட்டிருந்தீங்க நெற்கு போய் தெக்கூர் அருகில் இருக்கவோ யாரு வந்தாலும் சரின்னு. எனக்கு அவ்வளவு ஆசைப்பச்சு, எனக்கு அவ்வளவு ஆசைப்பச்சிய இறைவனுக்கு தெரியும் வந்த அந்த இடத்துக்கு வரணும். ஆனா அதை விட அதிகமாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டியோ உங்க மூலமா. அத இப்படி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு கருவிதானே தவிர நம்ம மூலமா இல்லாச்சு இல்ல பச்சி. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மூல காரணம் இருக்கு. பழனிக்கு முருகன் வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தானே ஒண்ணும். பழனிக்கு நம்ம தெய்வமா எடுத்துக்கிறதுக்கு முருகன் வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் தானே பச்சி. அது அவர் கோபமா அடைஞ்சாரு, வந்தாரு, இங்க அரசாட்சி பண்றாரு, நம்ம எல்லாம் பிள்ளைகளா இருக்கோம், ஒத்து இருக்கணும், அவ்வளவுதான் எல்லாரும். என்ன கண்டிப்பா நல்லா அப்படியே நடக்கட்டும். அப்படியே இறைவன் அருளால முருகன் அருள் பொங்கட்டும். அவர் பாட்டு போட நினைச்சு அதுக்கான டைம் இல்ல. சரி ரைட், முடிச்சுட்டு அங்கும் இங்கும் எங்குமாய் நினைச்சேன். சரி எல்லாரும் முடிச்சுட்டீங்க, முடிவு பாட்டு பாடியாச்சு. ரைட்டு, நன்றிகள் பல. நன்றிகள் பல. ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்காச்சு, நீங்க வாங்க, அதுல கலந்துக்குங்க. சரி, நல்லது பச்சி, நல்லது பச்சி. நன்றி, சூப்பர் பச்சி. நன்றி அண்ணா, நன்றி 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 தம்பி. உங்களுக்கு தண்ணீர் தான் வருது, வேற எதுவும் சொல்றதுக்கு பதில் வருது.